பொண்ணு நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நிகழ்ந்தா நம்ம அரசியல் பார்ப்போமா சார்? நம்ம அண்ணாமலை அவர்கள் இது கண்டித்து ஒரு போராட்டம். அது சாட்டையில் அடிச்சுக்கிறாரா இல்லை செருப்பு போடுவாங்க அடுத்த பிரச்சனை சார். அது போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அந்த போராட்டம் சரியானா சரியில்லைங்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணை கற்பழிச்சாங்களே அது சரியா தப்பா? சிம்பு பாட்டு எழுதும்போது அதில் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குது, ஆபாசம் இருக்கும்னா வந்துடுவாங்க, சிம்பு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பேரரசு பாட்டில் பெண்ணை கொஞ்சம் தாழ்வாக பேசிட்டாருன்னா பேரரசு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் எங்கே ஒரு மாணவியை கற்பழித்து சீரழிச்சிருக்காங்க, இந்த மாத சங்கம் எங்கே சார்? நீங்கள் காலையில் ஒரு அறிக்கை மனிதத்தை முன்னிலைப்பு மறுசீல் என்ன காரணம் என்ன? இல்லை, நான் சார் அரசியலில் ஊழல் குற்றச்சாட்டு, லஞ்ச குற்றச்சாட்டு, மணல் கொள்ளை அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் அரசியலில் அந்த கட்சி சார்ந்தவங்க, கட்சி சார்பு, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி இந்த வாக்குவாதம் இருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுத்தாலோ, ஒருத்தர் கற்பழித்தாலோ, ஒரு பலாத்காரம் பண்ணாலோ, இதில் என் கட்சிக்காரன், உன் கட்சிக்காரன், இதில் அரசியல் கால் வச்சிடக்கூடாது. நீங்கள் அண்ணாமலையை கேவலப்படுத்துறதையும் நக்கல் எடுக்கிறதுலையுமே இருக்கலையே சார். அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க? மனுஷங்களா நீங்களா? மனுஷங்களா முதல்ல நீங்கள்? பொண்ணு நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நிகழ்ந்தா நம்ம அரசியல் பார்ப்போமா சார்? பார்க்க மாட்டோம்ல. நீங்கள் ஊழல் பண்ண அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு. எல்லா கட்சிக்காரங்களும் எங்கள் பெண்ணுக்கு சம உரிமை தர்றோம், எங்களுக்கு இத்தனை இடஒதுக்கீடு இருக்குது, இத்தனை இது பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறீங்க? பெண்ணுக்காக பண்ணுறோம். அப்போ பெண் ஒரு இடத்துல ஒரு மாணவியாக இருக்கட்டும், சிறுமியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த மொழியாக இருந்தால் கூட, எங்கே நான் இந்த தமிழ்நாடு இல்லை, எங்கே இருந்தாலும் சரி, எவன் பண்ணாலும் சரி, ஆசிரியர்னு சொல்லும்போது அதுக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன். பொள்ளாச்சியில் இன்றைக்கும் நான் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இன்றைக்கும் டைம் கொடுக்கலாம். அவங்க யார்? அவங்க இன்றைக்கி இப்போ எங்கே இருக்காங்க சொல்லுங்க அப்போ. பொள்ளாச்சி இப்போ நான் அதை கேட்குறேன். பொள்ளாச்சியில் ஒரு பொண்ணை சேர்ந்து கெடுத்தாங்களே, அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களே, இவங்க இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்களா, வெளியில் இருக்காங்களா சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியாக செய்தியை கடந்துக்கிறது போகுது சார். அப்போ இன்றைக்கி ஒரு பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. அப்போது நான் இல்லை, நீங்கள் இல்லை, எல்லோரும் குரல் கொடுக்கணும். ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் இதில் கூட்டணி கட்சியில் சேர்ந்தவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறது, ஆளுங்கட்சிங்கனால அதை சமாளிக்கிறது இது இல்லை. இந்த அரசியல் இருக்கக்கூடாது. இந்த அரசியல் இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு யாராக இருந்தாலும் மொத்தம் எல்லோரும் குரல் கொடுக்கணும். மணிப்பூரா எல்லாம் குரல் கொடுக்கணும். இப்போ மணிப்பூர்லேருந்து கனிமொழி அவர்லாம் அவ்வளோ குரல் கொடுத்தாங்க. இங்கே இந்த அந்த குரல் எங்கே போச்சு? அப்போ உங்களுக்கு எதிராக இருக்க கட்சிக்காரங்க ஆளுற காட்சியில் மாநிலத்தில் தப்பு நடத்துறது கற்பழிச்சது கற்பா? அங்கே அணிச்சதான் கற்பா? அங்கே ஒரு பொண்ணுக்கு சீரழிவா? நம்ம நாட்டில் நம்ம பெண்ணுக்கு கற்பு சூறாடி இருக்காங்க, அது கற்பு இல்லையா? எவ்வளோ விஷயங்கள். அப்போது உங்களுக்கு அதெல்லாம் சார், அதை நம்ம இது சார் நம்ம நம்ம இந்த கட்சியிலே சார்ந்திருக்கோம், இந்த கட்சிக்காரங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம அண்ணாமலை அவர்கள் இது கண்டித்து ஒரு போராட்டம். அது சாட்டையில் அடிச்சுக்கிறாரா இல்லை செருப்பு போடுவாங்க அடுத்த பிரச்சனை சார். அது போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அந்த போராட்டம் சரியானா சரியில்லைங்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணை கற்பழிச்சாங்களே அது சரியா தப்பா? அதைத்தான் பார்க்கணும். போராட்டத்திட்ட தன்மையை பார்க்காதீங்க. இப்படி போகிறாரு அப்படி போகிறாரு. இவர் போராட்டம் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. அந்த பொண்ணை கற்பழிச்சானே அவனுக்கு விமர்சனம் இருக்குது. அவனையும் ஏன் கட்டிக்கல நீங்கள்? இவரை சாட்டில் அடிக்கிறதுக்கு நக்கலாக பேசுகிறதுக்கும் அதுவும் நகைச்சுவன் சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு வாய் வருதில்ல. அந்த வாய் ஏன் அந்த பொண்ணை கற்பழிச்சான் யார்? ஏன் கற்பழிச்சான்? அவன் யாரும் சாருன்னு சொன்னானே அப்படின்னா இருக்கிறது யார்? அவனுக்கு பக்கபலம் இருக்கிறது யார்? அந்த எஃப்ஐஆர் வெளியே வச்சுங்கிறனால ஒரு பொண்ணு ஏற்கனவே நாசம் பண்ணிட்டாங்க. அந்த எஃப்ஐஆரில் அவங்க கூட பேசுனாங்க, இவங்க கூட பேசணுன்னு அவங்க கேரக்டரை நீங்கள் டேமேஜ் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் அந்த கற்பழிக்கப்பட்ட பொண்ணோட கற்பை பற்றி கவலை இல்லை, அந்த கேரக்டரை டேமேஜ் பண்ணி பார்க்குறீங்க. எவ்வளோ ஒரு அவலம் சார். இது ஏன் நடக்குதுன்னா, அப்போ நம்ம அரசியல் பிளட்டில் உறுப்பினர்லாம் நடக்குது. அது ரத்தம். இதுக்கெல்லாம் அரசியல் பிளட்டு ஓடிச்சுன்னா அது பிளட் இல்லை, அது சாக்கடை. நான் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் மணல் கொள்ள அது கொள்ள அங்கே கொள்ளிச்சாங்கன்னா நீங்கள் அது பண்ணிக்க. பெண் அது பாஜக சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே சார்ந்தவனாலும் சரி, டிஎம்கே சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருக்கட்டும் சார், முதல்ல அவன் மனுஷன் இல்லை. ஒரு பொண்ணு கற்பழிச்ச மனுஷனாவன் அப்புறம் கட்சிக்காரன், அப்புறம் நம்ம இந்த மதம் அந்த ஜாதி, முதல்ல மனுஜாதி இல்லை. அதனால் இந்த மாதிரி நிகழ்வுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும். இப்போ ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கிறவன் பண்ணதுனால
விடக்கூடாது. ஆளுங்கட்சி முதல் குரல் கொடுத்துருக்கணும், பண்ணியிருக்கணும். அது சப்பக்கட்டில் படக்கூடாது. இப்போ நானும் சொல்கிறேன், அவரும் சாட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு இது பண்ணுறாரு. அதை எவ்வளோ சார் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது என்னன்னா இப்போ விமர்சனம் பண்ணுறது ஓகே, விமர்சனம் அரசியல் கட்சிக்கு சார்ந்தது எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் கிண்டல்ன்ற ஒரு விஷயம் வருது, அது எப்படி பார்க்குறீங்க? அதான் சார். இப்போது அவர் பொண்ணை கற்பழிச்சிட்டாப்புல, அதை கண்டித்து அவர் சாட்டை அடின்ட்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு என்ன, இவரை அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணணும், அவர் கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், இதன் மூலயமா அவருடைய இமேஜை உடைக்கணும். இதுவா இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு பொது தளத்தில் இந்த சாட்டை அடி இந்த போராட்டத்தை விமர்சனம் பண்ணுறது இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணை கற்பழிச்சாங்களே அந்த நிகழ்வு, அந்த கொடூரம் வலுவிழந்து போகுது சார். நீங்கள் அதை வலுவிழக்க வைக்கிறீங்க சார். நீங்கள் அண்ணாமலையை கேவலப்படுத்துறதையும் நக்கல் எடுக்கிறதுலையுமே இருக்கலையே சார். அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க? மனுஷங்களா நீங்களா முதல்ல நீங்கள் இவர் அசிங்கப்படுத்துறது முக்கியமாக, இவர் கேள்வி பண்ணுறது முக்கியமாக, இல்லை அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறது முக்கியமாக? அது இல்லை. அதனால தான் எனக்கு கோபம். முதல்ல அந்த மனிதத்தை முன்னால் வைப்போம், அரசியலை பின்னால் வைப்போம். ஏன்னா எஃப்ஐஆர் லீக் ஆகிறத பற்றி உங்களோட கருத்து என்ன? எனக்கு அதனால் இப்போ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அது ரகசியமானதான் சார். ஒரு எஃப்ஐஆருங்கிறது ஒன்று, அது வெளிப்படைத்தன்மை சில விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்களுக்கு எஃப்ஐஆர் ஏன் போட்டிங்க, அது ஒருத்தனை போய் கொள்ளையடிச்சிட்டான், தோடு வந்து காதையாக அறுத்து விட்டான் உங்களை, இது மாதிரி போகலாம். ஆனால் ஒரு பொண்ணோட ஒரு பரிதாபம் நிலை, அது இந்த வெந்த பொண்ணு வேலை பச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏற்கனவே அது வந்து சீரழிக்கப்பட்ட பொண்ணு. அப்போது எஃப்ஐஆர் கொடுக்கும்போது நீ எதுக்கான எஃப்ஐஆர் அதை தான் கொடுக்க முடியும் தவிர, இது அங்கே பேசிக்கிட்டாங்க, இந்த வீடியோ எடுத்தாங்க, அப்போ என்னன்னா இந்த பொண்ணு கேரக்டரை டேமேஜ் பண்ணுற மாதிரி வரும்போது அது தப்பாயிருது. அப்போ இது வந்து அப்போ எப்படி லீக் ஆகுது? அப்போ சொல்லுங்கள், யார் பொறுப்பு? இப்போ எல்லாத்தையும் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு முடியாது. இப்போ இதுக்கு காவல்துறை தான் பொறுப்பு. அப்போ காவல்துறையை வந்து கேட்டு கண்டிக்க வேண்டியது, அதுட்டு அவங்கள்ட்ட விளக்கம் கேட்க வேண்டியது யார்? அரசு தான். இன்றைக்கி காவல்துறைக்கு மந்திரி யார்? அவர் கேட்கணும் சார். முதலமைச்சர் கையில் தான் இன்றைக்கி காவல்துறை இருக்குது. அப்போ காவல்துறையிலேருந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து அது பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, அவர் கற்பழிக்கப்பட்ட பொண்ணு, அதுக்கான எஃப்ஐஆர் வெளியே போகும்போது தப்பு. அது இனிமேல் அந்த பொண்ணோட குடும்ப சூழ்நிலைகள் ஏற்கனவே அதை சொன்னேன், வெந்த பொண்ணு வேலை பச்சை தான் வேறு சிகிச்சைச்சு, நீங்கள் இது வேறு பண்ணுறீங்க. ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு வந்து நம்ம ஆளுங்கட்சியும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த பெண் வந்து ஒரு இது பாலியல் அபியூஸ் வந்துட்டாங்க. ஆனால் வந்து ஒரு மகளிர் குழு கூட வந்து நீங்களே சொல்லுங்க, மகளிர் மன்றம் கூட எதுவுமே வந்து குரல் கொடுக்கல. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த மாத சங்கம்னு பார்த்துக்கோங்க சார், இவங்க எங்கே நம்ம வருவாங்க? நான் நீங்கள் எங்கே வேற எங்கே பொதுவாக எங்கே இப்போ பொள்ளாச்சி சம்பவத்துக்கு வந்தாங்களா கேள்வி? சிம்பு வந்து பாட்டு எழுதும்போது அதில் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குது, ஆபாசாக இருக்கும்னா வந்துடுவாங்க, சிம்பு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பேரரசு பாட்டில் வந்து பெண்ணை கொஞ்சம் தாழ்வாக பேசிட்டாருன்னா பேரரசு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் எங்கே ஒரு மாணவியை கற்பழித்து சீரழிச்சிருக்காங்க, இந்த மாத சங்கம் எங்கே சார்? நீங்கள் சினிமாவில் தான் நியாயம் கேட்பீங்களா? சமூகத்தில் கேட்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் சினிமாக்காரன் உங்களுக்கு இழிச்சா வேணும். எல்லாருக்கும் சினிமாவில் தப்பு நடந்தால் தான் பிரிச்சு பண்ணுவீங்க, சமூகத்தில் நடந்தால் அவங்க தப்பு இல்லையா உங்களுக்கு? டெல்லியிலலாம் நடந்தால் மட்டும் குரல் கொடுக்குறாங்க, இங்கே இல்லையே சார். டெல்லியில் எவ்வளோ சார், எல்லாரும் மணிப்பூர் இங்கே ஒன்று சொன்னோம்னா, இப்போ இந்த பொண்ணுக்கு இப்போ ஆகிப்போச்சு, அதை ஞானசனை கண்டிக்கணும்னு சொன்னோம்னா மணிப்பூர் அது எனக்கு புரியல. எனக்கு ஏன்டா இங்கே நம்ம நாட்டில் நம்ம சகோதரியை ஒருத்தன் கற்பழிச்சிருக்கான், இதுக்கு நியாயம் கேட்டோம்னா நீ மணிப்பூரில் கேட்கலன்னா எனக்கு அது இப்போ மணிப்பூரில் கேட்டால் இங்கே கேட்கணும். அப்போது இப்போ அங்கே கேட்கலன்னா இங்கே யாரும் சீரடிக்கலாமா? யாரும் கற்பழிக்கலாமா? யாராலும் நம்ம கேட்கக்கூடாதா? என்ன லாஜிக்கே தெரியல எனக்கு. எல்லாத்துக்கும் அங்கே பொள்ளாச்சியில் கேட்டியா, நீ மணிப்பூரில் கேட்டியா? இதுக்கு பதில் சொல்கிறான், இதுக்கு பதில் சொல்லும் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி பொண்ணை சீரடிச்சிருக்கான்ல, இதுக்கு நீ குரல் கொடுக்கணும், நானும் குரல் கொடுக்கணும். நாங்கள் ஒருத்தர் குரல் கொடுத்தா அங்கேயும் கேட்கல. ஆனால் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறவங்க ஓகே, ஏன்னா அண்ணாமலை வந்து பண்ணுறாங்க சரி, ஏன்னா அவங்க எதிர்கட்சி அவங்க பண்ணி தான் செய்வாங்க, அவங்க ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவரே எஸ்வி சேகரே வந்து அவருக்கு வந்து தகாத வார்த்தைகள்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு சொல்கிறாரு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல எஸ்வி சேகர் சார் வந்து அவர் வந்து இப்போ இங்கேருந்து விலகி போனவர்.
அவர் இந்த கட்சியில் சிலதை எதிர்பார்த்துருக்கலாம். இப்போ நான் இருக்கேன் சார். நான் பிஜேபியில் தான் இருக்கேன். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சார். நான் இப்பவும் சொல்கிறேன், மீடியா முன்னாடி சொல்கிறேன். எனக்கு நீங்கள் பதவி கொடுக்கல, மீட்டிங் கூப்பிடல, அங்கே போச்சு. இது வரைக்கும் நான் பிஜேபிங்கிற அது அமைச்சு கொடுத்த மேடையில் நான் பேசினதில்லை. நான் பேட்டியில் சொல்லுவேன், மேடையில் பேசினது தவிர எனக்குன்னு பிஜேபி அங்கீகாரம் கொடுத்துச்சு. நான் எதிர்பார்க்கல. எனக்கு அந்த கொள்கை மேலே ஒரு உடன்பாடு, அது ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிலதாக இருக்குது. அப்போ பிஜேபிங்கிறது நான் பதவி எதிர்பார்த்தா போகக்கூடாது. அப்போ நாளைக்கு எனக்கு பதவி கொடுக்கலன்னா நான் திட்டிக்கிட்டு கூடாது. நான் எதிர்பார்த்து இல்லைன்னா விலகி போயிடணும். எஸ்விசிஆர் சார் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அண்ணாமலை மேலே ஏதோ கோபம், நீங்கள் அவர் மேலே உள்ள கோபத்தில் தயவுசெய்து இந்த மாதிரி பொதுவான விஷயங்களில், அதுவும் பெண்ணுடைய அந்த மாதிரி விஷயத்தில் தயவுசெய்து அதில் காட்டாதீங்க கோபத்தை. அது ரொம்ப தப்பு. நீங்கள் மற்ற விஷயத்தில் காட்டுங்க. இப்படி பண்ணிட்டாரு, என்னை அவமானப்படுத்திட்டாரு, நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் கொடுக்கல, அது என்னென்னு சொல்லிக்கங்க. அண்ணாமலை தலைவர் பதவிக்கு தகுதி இல்லை வர என்னென்னு சொல்லுங்கள் சார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுற சமயத்தில் அந்த நேரத்தில் தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசாதீங்க. மனிதத்தன்மை இல்லை.